என் சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி. அவரவர் கையால் அவரவர் உடம்பு 8 ஜான் அளவுடையது. 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசித்வாரங்கள், வாய் 1, குதம் 1, உபஸ்தம் 1, அதாவது சிறுநீர் வழி. ஆக மொத்தம் 9 வழி. அதைத்தான் எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி. 7 + 2 9. பஞ்சாயக்காரரைவர் அப்படின்னு மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உலகத்தையும் இறந்த பின் இருக்கும் உலகத்தையும் 2 பட்டணங்களாக குறிப்பிட்டு சொல்கிறார். செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப மனிதன் பிறப்பும் வாழ்வில் சுகதுக்கங்களும் நேர்கின்றன. எனவே மனிதன் தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும், செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அஞ்சாமல் பேசுகிறாய் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த மானிட வாழ்க்கை இவ்வாறு இருக்கும்போது அதை எண்ணி மனம் நடுங்கி நிலை குடைந்து வாடுகிறேன் என்று அச்சம் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல சித்தர். இது விளங்க ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் நிலை குலைந்து வாடுகிறேன் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். என் சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை குலைந்து வாடுரண்டி. நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.